அண்மையில் மறைந்த சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரி சந்தித்த இணைய பகடிவதை குறித்து அவரின் தாயார் போலீசில் புகார் செய்துள்ளார். ஏஷா தொடர்பில் டிக்டாக்கில் வீடியோவை பதிவேற்றியதுடன் நேரலையில் அவதூறாக பேசியதாக கூறி 2 ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண்மணிக்கு எதிராக 56 வயது புஷ்பா பி ராஜகோபால் புகார் செய்தார். அவர்களில் முன்னாள் போலீஸ் அதிகாரியும் ஒருவராவார். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் ஸ்லாங்கூர் கோம்பாக் போலீஸ் தலைமையகத்தில் புகார் அளிக்க வந்தவரிடம் சுமார் 2 மணி நேரங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் நடந்த இடமான கோம்பாக் செத்தியா PPR அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்தாபாக் போலீஸ் நிலையத்தின் அதிகாரத்துக்குள் வருவதால் புகார் அங்கு மாற்றப்பட்டது. அம்மூவரின் எல்லை மீறிய தொல்லையால் ஏஷா 2 முறை நெஞ்சுவலிக்கு ஆளானதாக போலீஸ் நிலையத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் புஷ்பா கூறினார். டிக்டாக் நேரலையில் என் மகளை பற்றி மிகவும் தவறாக பேசியுள்ளனர். ஒரு தாய் என்ற முறையில் என்னால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என அவர் கேட்டார். என்னை போல் இன்னொரு தாயும் இதே வேதனையை அனுபவிக்க கூடாது. இணைய பகடிவதை நிறுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என தாம் நம்புவதாகவும் அவர் சொன்னார். ஏஷா மரணம் தொடர்பில் போலீஸ் இதுவரை ஒரு பெண்ணையும் ஒரு ஆடவரையும் கைது செய்து விசாரித்து வருகிறது. டிக்டாக்கில் 2 நபர்களால் பகடிவதைக்கு ஆளானதாக போலீசில் புகார் செய்த மறுநாளே ஏஷா உயிரை மாய்த்து கொண்டார்.